கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். இந்த இடத்துல பார்க்கிற போது அந்த நியாய சாஸ்திரி ஒருவர் இந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். எந்த கற்பனை பிரதானமானது என்று சொல்லி. ஏன்னா மோசேயின் மூலமாக நாட்டில் 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அத்தனை கற்பனைகள்லையும் எது ரொம்ப பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனது, முழு இருதயம், முழு ஆத்துமா என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறதை பார்த்து அன்பு எப்படி கூற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உன் ஆண்டவரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும், உன் பெற்றோரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும், உன் சகோதர சகோதரிகளிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும், உன் சமூகத்து ஜனங்களோடு நீ அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அன்பை குறித்து அவர் சொல்லவில்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம், இதே வசனமே உபாகமம் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனத்திலுமே ஒரே ஒரு பதம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். உபாகமத்தில் இதை வாசிக்கும் போது உன் முழு பலத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபுல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி. இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முழு மனதோடு என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனதில் நம்மளுக்கு முழு மனதை நம்ம கொடுத்தா தான் முழு பலமும் நமக்கு வரும். இதைத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. முழு பலத்தை என்று சொல்கிற காரியமானது இந்த இடத்துல முழு மனதோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் யாரிடத்திலும் நம்ம பார்க்குற போது பார்த்திங்கன்னா நம்ம அன்பு கூறுகிறது என்பது பார்த்திங்கன்னா அது வித்தியாசப்படும். அன்பு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் அப்பா அம்மா பெற்றோரிடத்தில் காட்டுகிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் காட்டுகிற அன்பு, கணவன் மனைவி இருவரிடத்திலும் பார்க்கிற ஒரு அன்பு, அதே போல் நம்ம நண்பர்கள் வட்டத்தில் நம் காட்டக்கூடிய அன்பு, உறவினர்கள் மத்தியில் காட்டக்கூடிய அன்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த அன்பானது வேறுபட்டு கொண்டே காணப்படும். ரொம்ப இன்டிமேட்டாக நம்ம எந்த இடத்துலையுமே பெரிதாக ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆண்டவரை நாம் அன்பு கூறும்போது மற்ற எல்லாரிடத்திலும் நான் நிச்சயமாக நல்ல அன்பு கூறுவோம் என்கிற ஒரு பொருளில் தான் இதிலே ஆண்டவர் இவ்வாறாக சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முதல்ல கர்த்தருக்கு நீ அன்பு கூறினாவே அவர் தன்னுடைய அன்பை உனக்கு கொடுத்து உன் மனது, உன் ஆத்துமா, உன் பலம், உன் இதயம் எல்லாத்துலேயும் அவருடைய அன்பை கொண்டு நிரப்பிடுவார். ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது, அந்த முழு இருதயத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்றோம், முழு ஆத்துமாவையும் கொடுத்துட்றோம், ஃபுல் ஹார்ட், ஃபுல் சோல், ஃபுல் மைண்டு எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்குறோம். அப்போ அப்படி கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த இதயம் முழுவதும் நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறோம். அதே ஈக்குவல் அன்பு யார் இடத்துல வந்துடும், கடவுளுடைய அன்பு நம்ம இதயத்துக்கு வந்துடும். அவருடைய ஆத்துமாவினுடைய பாரம் நமக்கு வந்துடும். அவருடைய மனதினுடைய ஏக்கங்கள், விருப்பங்கள், மன்றாட்டுகள் எல்லாம் நமக்கு வந்துடும். அப்போ அப்படி வருகிற போது நாம் என்ன செய்வோம், ஆண்டவர் எப்படி பட்சபாதமாக எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்துகிறார்? இல்லை, உலகத்தில் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல பாரபட்சமே இல்லை, அவரிடத்துல எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட அன்பு நம் உள்ளத்தையும் நம் ஆத்மாவையும் நம் மனதையும் நிரப்பும் போது நாம் என்ன செய்வோம், அவர் பார்க்கிறபடி நாம் எல்லாரையும் பார்ப்போம். அவர் அன்பு கூறுவது போல நாமும் அன்பு கூறுவோம்.
அவர் எப்படி பகைவனை நேசித்தாரோ அது மாதிரி நாமும் நேசிப்போம். அவர் எப்படி சத்துருக்களை நேசித்தாரோ அப்படி நாமும் நேசிப்போம். அவர் எப்படி எல்லாரையும் பிள்ளைகளாக கருதுகிறாரோ அப்படி நாமும் கருதுவோம். அவர் எப்படி சபிக்கிறவர்களை கூட அவர் ஆசீர்வதித்தாரோ அது மாதிரி நாமும் என்ன செய்வோம்? ஆசீர்வதிப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அந்த ஃபார்முலா எப்படியா கிரியை செய்துன்னு பார்த்தீங்களா? நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்தில் இவ்வாறு நாம் அன்பு கூறும்போது நாம் எல்லா வகையிலும் ஆண்டவரை போலவே நாம் மாறிவிடுகிறோம். அப்போ பாருங்கள், பவுல் சொல்கிறாரு எல்லாம் என்னை போல் ஆகுங்கள்ங்கிறார். அப்போது நம்ம மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக நாம் வாழ முடியும். அப்போ கிறிஸ்துவனுடைய இரக்கம், அவருடைய சுபாவம், அவர்களுடைய சிந்தை, மாயமற்ற ஒரு அன்பு, பிரதிபலன் பாராத ஒரு அன்பு, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துடும். அப்போது நம்ம இதயத்தில் எப்படி இருக்காது? மற்ற காரியங்கள் உலகத்தில் காணக்கூடிய காரியங்களாக வைராக்கியம், கோபம், வஞ்சகம், சூது, இந்த மாதிரி எதுவுமே நம்ம இதயத்தில் இருக்காது. ஏன்னா அந்த முழு இதயத்தை நம்ம யார்கிட்ட கொடுத்துட்டோம்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம். அதே போல் நம்ம ஆத்துமா எப்படி இருக்கும்? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி அவரில் கலிகூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு ஒப்பு கொடுத்த மரியாள் பாடுகிறாங்க. அப்போது அந்த முழு ஆத்மாவையும் நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம ஆத்மா என்ன செய்யும்? அவர் புகழ் பாடும், அவருக்காக வாழும், அவரை போல ஜெபிக்கும், அவரை போல பாரம் கொண்டு ஜெபிக்கும், அவரை போல மனதுருக்கம் வரும். பார்த்தீங்களா? இவ்வளவு காரியங்கள் இந்த நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுதல் இருக்குது. அப்போ நம்ம மனசெல்லாம் அங்கும் இங்கும் அலைபாதிட்டு இருக்காது. உலகத்துக்கு ஒரு பாதி மனசு, இங்கே பாதி மனசு, அப்படி இல்லை. மனது எப்படி இருக்கும்? அலை செழிப்படாமல், அங்கும் இங்கும் அசையாமல், கடலில் மேலே அலைகளில் ஆடக்கூடிய துருப்பை போல காணப்படாமல், அந்த மனது தெளிந்த நீரோடையை போல காணப்படும். முழு மனதையும் ஆண்டத்துக்கு கொடுத்துரும். அப்படி அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான சகோதரனே சகோதரியே, இப்படியாக இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என் முழு இருதயத்தையும், என் முழு ஆத்மாவையும், முழு மனதையும் செலுத்தி நான் அவரிலே நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த அவருடைய அன்பு, அவருடைய எல்லா விதமான பலம் எல்லாமே என்ன செஞ்சிடும்? நம்ம இருதயத்தை நிரப்பிவிடும், நம்ம ஆத்மாவையும் நிரப்பிவிடும், நம்முடைய மனதையும் நிரப்பிவிடும். நம்ம எல்லாமே அன்புனால நம்ம இதயம் பொங்கி வழியும். அப்போ என்ன செய்வோம்? எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நமக்காக அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ மாட்டோம். பிறருடைய நன்மைக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக நாமும் பாடுபடுவோம். இப்படிப்பட்ட மனதை ஆண்டவர் தரும்படிக்கு, இப்படிப்பட்ட அன்பில் நம்ம பெருகும்படிக்கு ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. எங்களை மிகவும் நேசி வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், எங்களுடைய முழு பலத்தோடும், எங்களுடைய முழு இருதயத்தோடும் நாங்கள் உண்மையில் அன்பு செலுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் இதயத்தையும், எங்கள் மனதையும், எங்கள் ஆத்மாவையும் நீர் உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. அப்படியாக நாங்கள் நிரப்பும் போது ஆண்டவரே அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற அதே சுபாவம் எங்களிடத்தில் கடந்து வரும். ஆண்டவரே, எங்களை காண்போர் உண்மை காணத்தக்க ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாரும். அப்படியா எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் சின்ன நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ.